தேர்தல் கூட்டணி தமிழகத்தில் யாருக்கு சாதகம்? தேர்தல் கூட்டணி இது எப்பவுமே அரசியல் கேள்வி மற்ற சில கேள்விகள்லாம் ஜாதக ரீதியாக அப்படிலாம் நாங்கள் அவ்வளோவா பதில் சொல்கிறது இல்லை. காரணம் என்னென்னா இது ஜாதகத்தை பார்த்து சொல்கிற விஷயங்கள் கிடையாது. மக்களோட அன்றைய மனநிலை சார்ந்த விஷயம். அது எந்த ராசிக்கு சாதகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரும். அதுக்கு உள்ளார்ந்த காரணம் ஜாதகத்தில் இருந்து அவ்வளோலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வேட்பாளர்கள் ஒரு ராசி நட்சத்திரம் சேர்ந்துருவோம். அத்தனை பேர்தும் நம்மக்கிட்ட வேறு இருக்காது. முக்கியமான தலைகள் எப்படி இருக்காங்களோ அதோட பெனிஃபிட் யாருக்கு அதிகமாக போகுமோ அவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் பொருந்தும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் அப்படின்னாக்கா 4 கூட்டணி இருக்குது. ஒரு கூட்டணி இல்லவே இல்லை. அது தனித்து நிற்கிறாரு சீமான். அவருக்கு எப்பவுமே சீமானுக்கு ஒரு கணிசமாக உயர்ந்துகிட்டே வருது. இந்த வாட்டி அவங்களுக்கு சின்னம் இல்லை, முடக்கப்பட்டது. இன்றைக்கி தேதி வரைக்கும் சின்னம் தரல. இன்றைக்கி தேதி 26. இன்றைக்கி தேதி வரைக்கும் சின்னம் இல்லை. அதனால் அதை விட்டுடலாம். கணிசமாக அது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதை பற்றி கணக்கிட முடியாது. கூட்டணியும் இல்லை. ஆனால் 4 முனை தான். 4 முனை தேர்தல் தான் இது. அது ஒரு முனை பலவீனமாகிட்டதுன்னு அர்த்தமாயிடுச்சு. ரெண்டாவது, அது என்ன சின்னம் ரொம்ப முக்கியமாக ஆளுக்கு தானே போடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆளுக்கு போடுறது இருந்தால் இப்போ ஓபிஎஸ் ஐயா நிற்கிறார் அப்படின்னாக்கா அவருக்கு சின்னம் இல்லை, ரெட்டையில் சின்னம் இல்லை. அப்போது சின்னம் இல்லாதப்போ எதில் போடுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா இவங்களுக்குன்னு ஒரு சின்னம் கொடுப்பாங்க. அந்த சின்னத்தில் போடுவாங்க. அந்த சின்னம் போய் மக்களை போய் சேருமா அப்படின்னா சேர்றதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா அதே இடத்துல முன்னாடி எலெக்ஷன்லலாம் முன்னாடியெல்லாம் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே பேரில் இன்னொரு ஆள் வேணும்னே நிறுத்துவாங்க. இப்போ இதே போல் பன்னீர்செல்வம்னு ஒரு ஆள் அந்த இடத்துல நிறுத்த போகிறாங்க. அப்போ 2 ஓபிஎஸ் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுமா ஆகாதா? ஸோ அப்போ சின்னம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. சின்னம் கண்ணு மூடிக்கிட்டு போட்டுடலாம் இது யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது ஒரு பாதிப்பு இருக்கும். அதனால் அவர் 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டார் சீமானு. அவர் போட்டியில் பெரிய இம்பேக்ட் தாக்கம் அவ்வளோ இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்புறம் மீதி இருக்கிறது மும்முனை போட்டி தான் இந்த வாட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே, இன்னொன்று பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு 3 தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். போர் நடக்குது, சண்டை நடக்குது அப்படின்னா 2 பேர் சேர்ந்து ஒரு இடத்த அடிக்கிறாங்கன்னா ஒரு ஆள் மட்டும் தனியாக அவங்கள இது பண்ணுறாங்கனாக்கா அப்போ 2 பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துக்கு தான் எப்பவுமே பலம் இருக்கும். 2 பேர் சேர்ந்து தாக்குற இடம் தான் பலமாக இருக்கும். அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு அடி விழும், அங்கே ஒரு அடி விழும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த அரசியலுங்கிறது எந்த மாதிரியான சண்டைக்கான விஷயம் கிடையாது. அது எப்படியாப்பட்டது அப்படி பாருங்கள். இப்போது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தத்துவார்த்தமான தேர்தல், கொள்கை சார்ந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இதுவும் ஒரு கொள்கைன்னு வச்சுக்கலாம், இல்லை தத்துவார்த்தமானது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது என்ன தேர்தல், இந்தியா முழுக்க இதில் தேர்தல் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. மோடி திரும்பவும் வேணுமா, மோடி வேண்டவே வேண்டாவா, அவ்வளோதான். என்ன காரணம்? திரும்பவும் அழுத்தமாக சொல்கிறேன். மோடி திரும்பவும் வேணுமா, மோடி இனிமேல் வேண்டாமா அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தேர்தலே நடக்குது. மோடி வேணுங்கிறவங்கெல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்துருக்காங்க. மோடி வேணவே வேண்டாங்கிறவங்களாம் இன்னொரு பக்கம் சேர்றதுக்கு கடுமையான முயற்சி பண்ணியிருக்காங்க. தோற்றம், பெர்செப்ஷன் சொல்லக்கூடிய தோற்றம் என்னன்னா எதிர்கட்சியெல்லாம் ஒன்றா இணைஞ்சதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி எங்கேயுமே சேர முடியாது. காரணம் என்னன்னா இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் டிஎம்கே காலகாலமாக சேர்ந்து தான் இருக்காங்க. அதனால் அது ஓகே, அது எப்போவுமே இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு இணைவும் கிடையாது. கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, திமுக அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு, அது ஓகே. ஆனால் கேரளாவில் அந்த மாதிரி சேர முடியுமா? காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்துருப்பாங்களா? அதுபோல் ஒவ்வொரு இடங்கள்லையுமே அந்த மாதிரி சேர முடியாது. சேர முடியாத காரணத்தினால கூட்டணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால்
அவங்களுக்குள்ள வந்து சேர்க்கைங்கிறது இருக்காது. இப்போ ரொம்ப பலவீனமாக தான் பல இடங்கள் அப்படி இல்லை. சரி, இது இந்தியா முழுக்க காரணம். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம். தமிழ்நாட்டில் ரெட்டையாக இருந்ததுன்னா 2-3 தாக்குதலாக இருக்கும்போது, போட்டியாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பார்க்கணும், இந்த பக்கம் இந்த பக்கம்னு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த வகையில் வந்து கூட்டணி பலத்தை பொறுத்து இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்தது. கூட்டணி பலத்தை பொறுத்து இது வரைக்கும் தேர்தல் நடந்தது. ஆனால் இப்போ இருக்கிறது கூட்டணி பலங்கிறது இயற்கையாகவே அப்படியே இருக்குது, அல்லது அதோட கொஞ்சம் பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது டிஎம்கே. ஏன்னா அப்படியே இருக்குது, இல்லை அதோட கொஞ்சம் பலமாக இருக்குன்னா அது டிஎம்கேவாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஏறவும் ஏறாது, இறங்கும் இறங்காது, அப்படியே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஏறவும் ஏறாது, இறங்கும் இறங்காது, அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அதிமுகவுடைய கூட்டணி அப்படிங்கிறது பலவீனப்பட்டுச்சு, ரெண்டாக பிரிஞ்சு போச்சு. அதனால் இவங்க பலவீனமாக ஆயிட்டாங்கன்னு அர்த்தமாக இருக்குது. அவங்கள விட இல்லை வழக்கத்தை விட கம்மியாக போயிருக்கணும் ஒரு அர்த்தத்தில் இருக்குது. இது எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. வழக்கமான அரசியல் ஆய்வாளர்கள் அல்லது ஆர்வலர்கள் அல்லது இந்த புள்ளி விவரம் பார்க்குறவங்க இவங்க எல்லாமே சொல்கிறாங்க இப்படி தான் இருக்குது. என்னோட நோக்கம் அந்த மாதிரி நான் பார்க்க மாட்டேன். நான் அப்படி பார்க்க போகிறதில்ல. காரணம் என்னென்னா, இந்த தத்துவார்த்தம் அல்லது கொள்கைங்கிற வகையில் என்னென்னா, மோடி வேணுமா வேணாவா அப்படிங்கிற 2 அணி தான் இங்கே. மோடி வேணுங்கிறவங்க பிஜேபிக்காரங்க, வேணான்றவங்க 2ஆக பிரிஞ்சிட்டாங்க. எப்படி? ஒரு பங்கு மோடி வேணும்னு சொல்லுது, இன்னொரு பங்கு மோடி வேணான்னு சொல்கிறாங்க. ஒரு பகுதியினர் மோடி வேணும்னு, இன்னொரு பகுதியினர் வேணான்றாங்க. அப்படி வேணான்னு சொல்லக்கூடியவங்க மீண்டும் மோடியா அப்படின்னாக்கா, மோடிக்கு ஆல்டர்னேட்டிவ் இது எதிர்க்க வந்து ஆப்போசிட்டு எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, சொல்ல முடியல, அது மாதிரிலாம் இருக்குது. அப்படியும் அதே மீறி சரி எப்படியோ சொல்கிறாங்க, யாரையோ வரப்போகிறாங்க அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு வெறுப்பு இருந்தால் தான் இன்னொரு ஆள். எதிரியாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, தலைவனாக இருந்தாலும் சரி, முகம் தெரியணும். முகம் தெரியலன்னா அது வந்து எதிரி யாருன்னே தெரியல, முகம் தெரியலன்னா அது கடுமையாக பாதிக்கப்படும். கடுமையாக பாதிப்போம் சண்டைகள் எல்லாம். இங்கே எதிரியே இல்லை. எதிரியே இல்லாமல் மோடி ஒருத்தர் தான் இருக்காருன்னு இருக்கும்போது ஆப்போசிட்டில் யாருமே இல்லை. தலை யாருன்னே தெரியல, யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல. அப்படியே வந்தால் நிற்பாங்க, நிற்கலாம். இது வரைக்கும் இந்தியா வரலாறுல அந்த மாதிரி வந்தவங்க யாரும் 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ண முடியறதில்லை. அது வேறு விஷயம். ஆக மோடி வேணுன்றவங்க ஒரு பகுதியினர், வேணான்றவங்க இன்னொரு பகுதியினர். இப்போது வேணுன்றவங்கெல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்காங்க, அவங்க பிரிவே இல்லை. அவங்களில் வந்து எதுவுமே குறையாது. மோடி வேணும்னு சொல்கிறவங்களாம் எல்லாம் ஒரே பக்கம் வந்து இருக்கிறாங்க. வேண்டான்றவங்கெல்லாம் தான் இப்போ வந்து வேண்டாங்கிறவங்க யார் இருக்காங்கன்னா, சீமானுக்கு வேண்டாம், மோடி வேண்டாம். எடப்பாடியாருக்கு மோடி வேண்டாம். ஸ்டாலினுக்கு மோடி வேண்டாம். அப்போது ஸ்டாலின் தலைமையில் ஒரு கூட்டம், சீமான் தலைமையில் தனியாக இருக்காங்க, எடப்பாடி தனியாக இருக்கார். அவர் ஒரு சின்ன கூட்டத்தை வச்சுருக்கார். ஆக 3 கூட்டணி அல்லது 3 பிரிவு இருக்குது அப்படின்னா, எதிர்ப்பு மோடிக்கு ஓட்டுக்கள் 3ஆக பிரிஞ்சு இருக்குது. மோடிக்கான எதிர்ப்பு ஓட்டுகள் தான் 3ஆக பிரிஞ்சிருக்க ஒழிய மோடி வேணும்னு சொல்கிற ஓட்டு 2ஆக கூட பிரியல. இந்துக்களுக்கு சாதகமான ஓட்டோ அல்லது மோடிக்கான சாதகமான ஓட்டோ 2ஆக பிரியவே இல்லை. அவைகள் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்துத்துவா, சனாதனம், மோடி, பிஜேபி அப்படிங்கிற இந்த வார்த்தைகளுக்கு எதிரணி தான் 3ஆக பிரிஞ்சு இருக்குது ஒழிய இந்த இந்த கான்செப்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. அது இந்த பக்கம் தான் இருக்காங்க. இந்த ஒரே ஒரு காரணம், இது சைக்காலஜி. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக பிஜேபி அமோகமாக வெற்றி அடைய வேணும். பாதிக்கு மேலே இருக்கிற சீட்டை வாங்கி வெற்றி அடைய வேண்டும். 40 சீட்டு அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டில் 40 சீட்டு 39, பாண்டிச்சேரியோட சேர்த்து 40ன்னா பாதினா 20க்கு மேலே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கணும். இதுதான் கான்செப்ட் படி பார்க்கும்போது, இதுதான் தத்துவார்த்தமாக பிரியக்கூடிய அமைப்பை காட்ட இதுதான். அது எந்த பக்கம் எவ்வளோ பிரிஞ்சுங்கிறது வேறு விஷயங்க. எந்த பக்கம் எவ்வளோ பிரிஞ்சதில் வேணான்றவங்களுடைய லிஸ்ட்டில் வேணான்றவங்க 3ஆக பிரிவாங்க. அதில் டாப்பில் வரப்போகிறது டிஎம்கே, 2வது இடத்துல இருக்க போகிறது
ஏடிஎம்கே. மூணாவது இடத்துல இருக்க போகிறது சீமான். அப்போது வரிசையில் எடுத்துட்டிங்கனாலே இந்த வரிசை நீங்கள் வந்து யாருமே வந்து மறுக்க முடியாது. முதல் இடம் டிஎம்கே, ரெண்டாவது இடம் ஏடிஎம்கே, மூணாவது இடத்துல சீமான் இருக்காருங்கிறது யாருமே மறுக்க முடியாது. பிஜேபி இப்போ புதுசாக இறங்கியிருக்கு. இப்போ இவங்களை எந்த இடத்துல இறக்க போகிறீங்க? ஏடிஎம்கேக்கு மேலேயா, ஏடிஎம்கேக்கு கீழேயா? டிஎம்கேக்கு மேலேயா, டிஎம்கே கீழேயா? அதுதான் உங்களோட பிரச்சனை, அதுதான் உங்களோட கேள்வி. கண்டிப்பாக வந்து சீமானுக்கு கீழே போகாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். சீமானுக்கு கீழே போகாதுன்னு எல்லாரும் ஒத்துப்பாங்க. இந்த எண் மக்கள் யாத்திரைக்கு அப்புறமா என்ன ஒரு எழுச்சிங்கிறது மக்களுக்கு தெரியும். அது நேரில் பார்க்குறவங்க தெரியும், சோசியல் மீடியாவில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். டிவியில் தான் அவ்வளோவா காட்ட மாட்டாங்க. ஆனால் இது டிவி காலம் இல்லை. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் என்னோடய வீடியோ இருக்க நீங்கள் பார்க்கலாம். இனி வரப்போகிற தேர்தலோட முடிவுகளை சோசியல் மீடியா தான் முடிவு செய்யணும், ஐடிவிங்க தான் முடிவு பண்ணும், மீம்ஸ் கிரியேட்டர் தான் முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஐடிவிங்க தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். தோற்றத்தை தான் பண்ண போகிறாங்க. தோற்றத்தை வச்சு தான் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான். அந்த தோற்றம் வந்து பலமாக இருக்குது. அண்ணாமலைக்கான கூட்டம் பயங்கரமாக இருக்குதுங்கிற தோற்றம் அப்படியே இருக்குது. அதை மறைக்கவே முடியல, சோசியல் மீடியாவில் மறைக்க முடியல, டிவியில் மறைக்கிறாங்க, ஆனால் நேரில் பார்க்குறவங்கள மறைக்க முடியல. இதெல்லாம் இருக்குது. அந்த வகையில் இப்போ 1, 2, 3 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல டிஎம்கே, ரெண்டாவது இடத்துல ஏடிஎம்கே, மூணாவது இடத்துல சீமான் இருக்கார். இப்போ பிஜேபி எங்கே சொருகலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அவர் ஒன்னோட தான் போட்டிங்கிறது வந்து கன்ஃபார்ம். நம்பர் 1 சொல்லக்கூடிய டிமுகோட தான் போட்டிங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக சொல்லலாம். அவங்களோட தான் போட்டி. ஏன்னா தத்துவார்த்தமாக அவங்களுக்குள்ள தான் போட்டிகள் இருக்குது, அவங்களால தான் போட்டி. இது அவங்க உணர்ந்துருக்காங்களா அப்படின்னா மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சி அவங்களுக்குள்ள நிறைய, நான் இந்த வேட்பாளர்களுடைய பேரெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா செலிப்ரிட்டிஸ், விஐபி அல்லது ஃபெமிலியர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பிஜேபி கேண்டிடேட்டாக இருக்காங்க. பிஜேபியோட ஆட்கள் தான் வந்து ஃபேமஸான ஆளாக இருக்கிறாங்க. இந்த தோற்றம் வந்து மிக பலமான ரிசல்ட்டை தரும், நல்ல ரிசல்ட்டை தரும், அதிகமான ஓட்டுகளை பெற்றுத்தரும். வழக்கம் போல் இருக்கிறாங்க வாரிசுகளுக்கு இது ஒரு பாதி பேரும், கட்சிக்காரங்களுக்கு ஒன்றும், கூட்டணிக்காரங்களுக்கு ஒன்று, அப்படி இருக்குது. இது வழக்கமானது. டிஎம்கேல எந்த சேஞ்சஸும் பெருசாக இல்லை. செலிப்ரிட்டிஸ் நிற்கிற ஏரியாலாம் அதெல்லாம் வந்து ஆட்லைன் ஏரியாவாக இருக்குது. அண்ணாமலை நிற்கிறாரு, ராதிகா சரத்குமார் நிற்கிறாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறாங்க, ராமஸ்ரீனிவாசன் நிற்கிறாரு அப்படின்னு பெரிய பெரிய ஆள்லாம் நிற்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆளுங்களாம். இந்த மாதிரி ஆளுங்க நிற்கிறதுனால மக்கள் இதில் எப்படி கமலஹாசன் நிற்கும்போது கமலஹாசன் ஜெயிச்சிடான்னு ஒரு எண்ணத்தெல்லாம் கொடுத்தது பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து கொடுக்கும். அப்போ அவர் ஜெயிக்கல, இவங்களும் ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. அவர் ஏன் ஜெயிக்காமல் போனார்? வானதி சீனிவாசனோட ரொம்ப சொற்ப ஓட்டில் தான் தோற்று போனார். கமலஹாசன் வந்து வானதி சீனிவாசன்கிட்ட ரொம்ப சொற்ப ஓட்டில் தான் தோற்று போனார், நிறைய எல்லாம் கிடையாது. அதுபோல் இந்த விஐபி செலிப்ரிட்டிஸ் அல்லது ஃபெமிலியர் ஃபேஸஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கிறது பிஜேபியில் தான். இன்னொரு விஷயம் நான் கவனித்ததில், கேள்விப்படாத ஆளுங்க, டம்மி பீஸு அப்படின்ற மாதிரியான கேண்டிடேட்டெல்லாம் டிஎம்கே ஏடிஎம்கே போட்டிருக்கு. ஏன் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை உள்குத்து இருக்குமோன்ற மாதிரிலாம் யோசிக்க வேண்டியதாகிடுது. அப்பா நீ இந்த விவேக் படத்தில் சொல்லுவான், நீ வந்து காக்கி நாடை வச்சுக்கோ, நான் பாவாடை நாடை வச்சுக்கிறேன்னு சொல்கிற மாதிரி, நீ இந்த ஏரியா நீ எடுத்துக்கோ, நான் இந்த ஏரியா நான் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, இந்த ஏரியாவில் வந்து வீக்கான ஆளை நான் போடுறேன், இந்த ஏரியாவில் நீ வீக்கான ஆளை போடுன்னு ஏடிஎம்கே டிஎம்கேக்கு உள்குத்து இருக்குது. சினிமாவில் காட்டுற மாதிரி அதிசயம் கூட நடக்கலாம். இந்த வேட்புமனு வாபஸ் பெறக்கூடிய நாளில் இவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 1-2 சீட்டு இல்லை முக்கியமான சீட்டு, அது முக்கியமாக இந்த நான் சொல்லக்கூடிய செலிப்ரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை அந்த மாதிரியான பெரிய பெரிய இடங்களெல்லாம் ஒருத்தர் யாராவது வாபஸ் வாங்கிக்கினாலும் வாங்கிடுவாங்க. இல்லைன்னா வேணும்னே
ஃபார்மில் கோளாறு பண்ணிவிட்டு வேட்புமனு தாக்கலை கோளாறு பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவர் இதை நிராகரிச்சிட்டேன்னு இங்கே ஆல்டர்னேட்டிவ் கேண்டிடேட் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. எப்போவுமே மாற்று வேட்பாளர்னு ஒரு ஆளை போடுவாங்க பெரிய கட்சிக்காரங்களாம். அவங்கள தான் நிறுத்துவாங்க. அந்த லாஸ்ட் டைமில் தான் தெரியும். சிம்பிள் அவங்களுக்கு உண்டு, அவங்களுக்கும் கைது போட்டு கொடுத்துருப்பாங்க, அவங்கள தான் நிறுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து அந்த கடைசி நேரத்தில் வேட்புமனு வாபஸ் வாங்குகிற நாளில் நிச்சயமாக சில இடங்களில் ஆட்சி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வாபஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இவங்க ஜெயிக்கிட்டன அவங்களும், அவங்க ஜெயிக்கிட்ட இவங்களும் விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். அதே நேரத்தில் வேணுமுன்னே வேட்புமனு தள்ளுபடி செய்யப்படுகிற அளவில் தவறு செய்திருப்பார்கள். வேண்டுமென்றே தங்களுடைய வேட்புமனுகளை தவறு செய்திருப்பார்கள், அதை தள்ளுபடி செய்கிறத மாதிரி. அப்போ தள்ளுபடி செய்யும்போது அடுத்த மாற்று வேட்பாளர் அங்கே நிற்க வைக்கப்படுவார். இன்றைக்கி வரைக்கும் அவர் பேரை சொல்ல மாட்டாங்க, அன்றைக்கி தான் தெரியும் அப்படிங்கிற அளவில் இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் பண்ணுறதெல்லாம் காரணம் பிஜேபி வரக்கூடாதுங்கிற அளவில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, வந்துடுவாங்கன்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறனால வரக்கூடாதுங்கிற வேலைகளெல்லாம் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாரும் இப்போ நீங்கள் பார்த்துலாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் காசு கொடுத்தா யார் வேணாலும் வருவாங்க. உங்களுக்கு தெரியும், பிரியாணி, குவாட்ரு, 500 ரூபா பணம் இதெல்லாம் கொடுத்து ஆளை சேர்ப்பாங்க. நாங்கள் எங்கள் ஏரியாவில் பார்த்துருக்குறோம். காலையில் டிஎம்கேக்கு ஒரு கும்பல் வருது, கூட்டம் நிற்கிது அப்படின்னாக்கா, சாயந்தரம் அதே கும்பல் ஏடிஎம்கேக்கு வந்து நிற்கிது. இவங்களே அவங்களே வந்து நிற்கிறாங்க. கட்சிக்காரங்களானா அதெல்லாம் கிடையாது. இது மாதிரி காசு கொடுக்குறாங்கன்னா வந்துடாது. அதுக்கு யாரோ அது கான்ட்ராக்ட் வச்சு ஆள் வச்சு கூப்பிட்டு வருவாங்க போல இருக்குது. சில பேர் வரும்போது மீட்டிங் முடிச்சு வரும்போது ஆளுக்கு ஒரு அண்டா கொண்டான்னு பிளாஸ்டிக் டபரா கிபராலாம் எடுத்துன்னு போவாங்க, வரிசையாக எடுத்துன்னு போவாங்க. இன்னும் இதெல்லாம் எங்கேருந்து போகிறாங்கன்னு பார்த்தா அங்கேருந்து எடுத்துன்னு போவாங்க. ஸோ இதுக்காக ஆள் மாதிரி இங்கே வந்தால் இது, அங்கே வந்தால் அதுன்னு சொல்லிட்டு மாற்றி கொடுக்குறதெல்லாம் உண்டு. ஆனால் எதுவுமே காசு செலவு பண்ணாமலே, எந்த வகையில் யாருக்கும் காசு கொடுக்குறதில்ல, பிரியாணி கொடுக்குறதில்ல, அப்புறம் வந்து குவார்டர் கொடுக்குறதில்ல, எந்த செலவும் பண்ணாமலே கூட்டம் சேருது பாருங்கள் பிஜேபிக்கு. அதை மறைக்க பார்க்குறாங்க, மறைச்செல்லாம் நினைக்கிறாங்க, அது நடக்காது. ரெண்டாவதாக இந்த கூட்டங்கள் தான் வந்து ஓட்டு போட போகிறது. ரெண்டாவது, இந்த எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுல அதிமேதாவின்னு ஒரு கும்பல் இருக்கும். அந்த மேதாவி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டிஎம்கே சரியில்லை, ஏடிஎம்கே சரியில்லை, அரசியலில் எவனும் சரியில்லை, அப்படி இப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி, நீ ஓட்டு போட்டியானா எவன் போடுவான் அப்படின்னா, இந்த அதிமேதாவிகளுக்காகவே கொண்டு வரப்பட்டது தான் நோட்டாங்கிற சிஸ்டம். யாருக்குமே ஓட்டு போட பிடிக்கலையா, நோட்டாவுக்காச்சும் போடுன்னு சொன்னாங்க. அதை கூட போட மாட்டாங்க. ஸோ நோட்டாவுக்கு போடாதீங்க, யார் புரோஜனமே கிடையாது. நோட்டாவுக்கு போடாமல் இருக்கிறது போடுறது புரோஜனமே கிடையாது, அது வேறு விஷயம். இந்த மாதிரி ஓட்டு போடாமல் இருக்கிற அதிமேதாவிகளாக இருந்தாங்க பாருங்கள். அவங்க சரியில்லை, இவன் சரியில்லை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற அதிமேதாவிகள்லாம் ஓட்டுக்கே வரமாட்டாங்க. எவனோ ஒரு பக்கம் ஓட்டு போடணும். ஏன் ஓட்டு போடணும்னா, நீ ஓட்டு போடலைன்னா இருக்கிறதுல மோசமானவன் வந்துடுவான். இருக்கிறதுல எவன் மோசமானவன் அவன் வந்துடுவான். அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நம்ம அதுக்கு எவன் வரக்கூடாது, அவனுக்கு எதுக்கு நிற்கிறோம்னாச்சுக்கு போடணும். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்னு சொல்கிற மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் எடுத்துக்கணும். வரக்கூடாதுன்னாக்கா அடுத்து வேறு எவனா வந்தால் பரவாயில்லன்ற மாதிரி ஆச்சும் போட்டு விட்டுருணும். அதனால் கண்டிப்பாக போடணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைப் பீப்புள் இருப்பாங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து உறுப்பினர் கார்டு இருக்காது, ஒன்றும் இருக்காது. நான் சமுதாயத்து மேலே ஆர்வம் இருக்கும், பார்வையில் இருப்பாங்க. ஆனால் பெருசாக சமுதாயத்தில் சேவை செய்ய மாட்டாங்க, குறை மட்டும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பீப்புளெலாம் இருப்பாங்க. அந்த பீப்புள் கூட வந்து பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க இந்த வாட்டி. அந்த அதிமேதாவிகள் கூட பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அவங்கள. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வரக்கூடிய வாக்காளர்கள், நியூ ஓட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புதுசாக வரக்கூடிய 18 வயசு நிரம்பியவர்கள் எல்லாம் அவங்களாம் இந்த பழைய சென்டிமெண்ட் கிடையாது. இப்போது எங்கள் குடும்பம் இருக்குது, எங்கள் குடும்பத்தில் ஒரு 50 பேர் இருக்கிறோம். இந்த 50 பேரில் வந்து பரம்பரையாக எங்கள் வீட்டில் பல பேர் ஒரு கார்டு வச்சுருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ மாறிட்டாங்க. எல்லாமே இவங்களுக்கு போட போகிறேன், அவங்களுக்கு போட போகிறேன்னு மாறிட்டாங்க. ஆனால் வயசானவங்க இருக்கிறாங்க, இன்னும் 80+ எல்லாம் இருக்கிறாங்க எங்கள் வீட்டில். அவங்கெல்லாம் மாற மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் இவங்களுக்கு தான் போடுவேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க.
இன்னும் மாற மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி ஆளுங்க அப்படியே தான் இருப்பாங்க. பரம்பரையாக வரவங்க அப்படி தான் இருப்பாங்க, அது விட்ருங்க. ஆனால் புதுசாக வர வாக்காளர்கள் இருக்காங்களே, அவங்க தான் தேர்தலோட முடிவுகளை முடிவு பண்ணுறவங்க. தேர்தலோட முடிவுகளை முடிவு செய்கிறவங்க யார் அப்படின்னா, நான் சொல்கிற இந்த 2 பீப்புள் தான். அதிமேதாவிகள், ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருந்த மேதாவிகள், புதுசாக ஓட்டு போடுற மேதாவிகள், இவங்க தான் ஓட்டு முடிவு பண்ணுவாங்களே ஒழிய, கார்டு ஹோல்டர்ஸ், அதாவது உறுப்பினராக அடிப்படை உறுப்பினர் கார்டு கொண்டவர்கள் பெரும்பாலும் மாற மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அதிகமாக மாறி இருக்கிறது யாருன்னா, அந்த இதுலேருந்து பிரிஞ்சு இருக்குது, மாறி இருக்குது, உடஞ்சிருக்கிறதுனா அது ஏடிஎம்கேக்கு தான் நஷ்டத்தில் ஏற்பட்டிருக்கு. ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சது, ஏடிஎம்கேலேருந்து உடஞ்சது, ஏடிஎம்கேலேருந்து விலகுனது அப்படின்ற சொல்லக்கூடிய எல்லாமே பிஜேபி கிட்ட தான் வந்து நிற்கிது. பிரிஞ்சவங்களும் அங்கே தான் வந்து நிற்கிறாங்க, வெறுத்தவங்களும் அங்கே தான் போட போகிறாங்க. இதெல்லாம் அங்கே தான் இருக்குது. ஒரு ஓட்டு கூட ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு வராது. அதே மாதிரி டிஎம்கே ஓட்டு ஒன்று கூட ஏடிஎம்கேக்கு வராது. டிஎம்கேலேருந்து இந்த இந்து விழிப்புணர்வு ஏதாவது இருந்ததுன்னா, இந்து விழிப்புணர்வு, சனாதன வெறுப்பு காட்டுறதெல்லாம் புரிஞ்சு இருந்ததுன்னா, அந்த ஓட்டெல்லாம் நேராக டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேக்கு போகாது, அதெல்லாம் பிஜேபிக்கு தான் போகும். அந்த உணர்வு, இந்து உணர்வு இருக்கிறவங்களோட ஓட்டு கூட பிஜேபிக்கு தான் போகும். ஸோ புது வாக்காளர்கள் யாருன்னா, போன வாட்டி கமலஹாசனுக்கு போட்டவங்களாம் புது வாக்காளர்கள் தான். கமலஹாசன் வரலாறும் தெரியாது, கமலஹாசன் திருமண வாழ்க்கையும் தெரியாது, கமலஹாசனை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருந்த இளம் 18 வயசு உள்ளவங்கள, எங்களை மாதிரியான 50 வயசு 60 வயசு ஆளுங்களுக்கு தான் கமலஹாசனை பற்றி தெரியும். ஆனால் இளம் வாக்காளர்கள் தெரியாமல் அவங்க தான் போட்டாங்க. எங்கள் வீட்டில் அந்த மாதிரி புது வாக்காளர்களாக இருந்தாங்க, எல்லாரும் கமலஹாசனுக்கு போட்டாங்க போன வாட்டி. இந்த வாட்டி அதே வாக்காளர்கள்லாம் அண்ணாமலைக்கு தான் போடுவேன்றாங்க. ஸோ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாதாங்க. நாங்கள் 100 பேரை ரிசர்ச் பண்ணால் போதும், மொத்தமே தெரியும். இவங்கெல்லாம் 3 லட்சம் பேருக்கு புள்ளிவரம் எடுத்து வச்சு சொல்கிறாங்கல்ல டிவிலெல்லாம், கருத்து கணிப்புலாம், அந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக பார்த்தாக்கா 100 பேரை எடுத்து பார்த்தாலுமே தெரிஞ்சு போயிடும். ஈஸியாக தான் நம்ம கனெக்ட் பண்ணி சொல்லிடலாம். அந்த மாதிரி புதிய வாக்காளர்கள் அண்ணாமலை பக்கம் இருக்கிறார்கள். எலெக்ஷனை வெறுக்கக்கூடிய படித்த மேதாவிகள் அண்ணாமலை பக்கம் இருக்கிறார்கள். அதனால் வாஷ் அவுட் பண்ண முடியுமா என்னான்னு தெரியல. ஆனால் பாதிக்கு மேலே இவங்க வருவாங்க. அண்ணாமலை பிஜேபி தான் வரும். காரணம் எவ்வளோ சொல்லிட்டு வந்துட்டேன். பாதிக்கு மேலே 20 சீட்டுக்கு மேலே வருவாங்கன்னு அர்த்தம். 2வது இடத்துல டிஎம்கே இருக்கும், 3வது இடத்துல ஏடிஎம்கே இருக்கும், 4வது இடத்துல சீமான் இருப்பார். மிஸ் ஆகாது. இப்படி தான் வரும். நன்றி, வணக்கம்.